வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 40 ஃபீட்டுக்கு 60 ஃபீட் ஒரு ப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளாட் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு 3 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இதை பற்றின முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ளாட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே 2 கார் பார்க்கிங் ஏரியா பார்க்குறீங்க. ஸோ இந்த 2 கார் பார்க்கிங்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு இருக்கும். ஏன்னா சென்டரில் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வேணுன்றதுக்காக இந்த லிவிங் ரூம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிவிங் ரூம்லேருந்து நம்ம டேரெக்டாக அவுட்டர்லேயும் இல்லை 2 கார் பார்க்கிங்கும் நம்ம விசிபிலிட்டி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் இருக்க கார் பார்க்கிங் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பை 14 ஃபீட் இந்த அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம இந்த சைடில் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு கார்டன் ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாத்வேக்காக ஒரு சின்ன பாத்வேவும் நம்ம இந்த சைடில் விட்டுக்க முடியும். அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு கார் பார்க்கிங்கும் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் 26 ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த பார்க்கிங்கில் நம்ம 2 சின்ன காரை நிப்பாட்டிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு பெரிய கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு 2 வீலர் பார்க்கிங் நம்ம சைடில் பண்ணிக்க முடியும். ஸோ நார்த் ஈஸ்ட் சைட் பவுண்ட்ரியில் நம்ம இந்த சைட் என்டையராக காம்பவுண்ட் வாலும் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நமக்கு கார் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு கேட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹால் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 5 ஃபீட் இருக்கிறதால இந்த கார் பார்க்கிங்லேருந்து நம்ம ஈஸியாகவே மெயின் என்ட்ருக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார் பார்க்கிங்லேருந்து நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு சின்ன வராண்டா ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த வராண்டா ஏரியா நமக்கு 9 ஃபீட் பை 10 ஃபீட்டுன்ற அளவில் அமையுது. இதுலேயும் நம்ம ஓப்பன் வெல் கான்செப்டில் பண்ணியிருக்கிறதால இந்த சென்டரில் இருக்க ஸ்லாப் மட்டும் நமக்கு கட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டார் கேஸும் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இதனால் நமக்கு ஈஸ்ட் என்ட்ரி தான் கிடைக்குது. ஸோ இந்த வராண்டா ஏரியா நமக்கு என்டையராக ஓப்பனில் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வால் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டோர் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு கூட நம்ம இந்த சைடில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வராண்டா ஏரியாலேருந்து டேரெக்டாக உள்ளே வந்த உடனே நம்ம ஒரு லிவிங் ரூம் ஒன்று பார்க்குறோம். இந்த ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 21 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ரூமில் தாராளமாக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா வாலில் டிவி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிவிங்கில் நமக்கு டபுள் எயிட் சைடு நமக்கு அவுட்டரில் இருக்கிறதால நம்ம இந்த சைடில் ஒரு பெரிய விண்டோஸை நம்ம அக்காமடேட் பண்ணிக்க முடியும். இதனால் இந்த ஹால் நமக்கு ரொம்பவே லக்ஸுரியஸாக காட்டிக்க முடியும். அதே மாதிரி இந்த லிவிங் ரூமுக்கும் நான் ஒரு கட் அவுட் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். அதை பற்றின டீட்டெயில் லேட்டராக பார்ப்போம். ஸோ இந்த ஹாலிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைனிங் ப்ரொவிஷன் ஒன்று தெரியுது. இந்த டைனிங்குடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 11 ஃபீட் 7 இன்ச்சுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் அமையுது. அதே மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் நமக்கு விசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சைடு நமக்கு கிச்சன் ப்ரொவிஷனும், இந்த சைடு நமக்கு டைனிங் ப்ரொவிஷனும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனும் அமைஞ்சிருக்கு. இந்த கோர்ட்யார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 9 ஃபீட் பை 11 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த கோர்ட்யார்ட் நமக்கு என்டையராக ஓப்பனாகவே இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே எந்த ஒரு லைட் ரூஃபிங்கும் பண்ணாமல் டேரெக்டாக ஓப்பன்லேயே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சைடில் என்டையராக நம்ம எக்ஸ்டீரியர் வால் ரைஸ் பண்ணிடுறோம். ஸோ சேஃப்டிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி இந்த கோர்ட்யார்டை என்டையராக நம்ம க்ரீன் ஏரியாவும் மாற்றிக்க முடியும். அப்படி வேண்டாம்னா நமக்கு ஆன்டிஸ்கிட் டைலும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் அவுட்டோர் டைனிங் ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹாலுடைய ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் அமைஞ்சிருக்கிறதுல ஓப்பனிங் தாராளமாகவே நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு எந்த சைடில் பார்த்தாலும் நமக்கு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த சைடில் ஒரு கார்னர் விண்டோவும் கொடுத்துட்டு நம்ம பார்க்குற வியூவை ஒரு சீம்லெஸ்ஸாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த டைனிங் ப்ரொவிஷன் பார்த்திங்கனாலும் இந்த டைனிங்க்கு நம்ம கட் அவுட் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிச்சன் ஏரியாவுக்கு உள்ளே வந்த உடனே நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒன்று பார்க்குறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் நமக்கு ஹால்லேருந்து கம்ப்ளீட் விசிபிலிட்டி தெரியுது. இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7 ஃபீட் 7 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 7 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த கிச்சன் ஒரு ரூமாக நமக்கு ஆக்ட் ஆகாமல் ஒரு ஓப்பன் கிச்சனாக நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த ஸ்டோர் யூனிட் இந்த சைடில் இருக்கிறதால இது ஒரு ரூம் மாதிரி நமக்கு விசிபிலிட்டி தெரியும். அதே மாதிரி நமக்கு வெட் ஏரியாலாம் எதுவுமே நமக்கு விசிபிலிட்டி இருக்காது. எல்லாமே நமக்கு பேக் சைடில் இருக்கிறதால ஸோ இந்த கிச்சனில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுலேயும் நம்ம எல் ஷேப்பில் ஸ்டோரேஜ் யூனிட்டும் நம்ம அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நீஷ் ஏரியா மாதிரி ஒன்று தெரியுது. இந்த ஏரியாலையும் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைட் என்டையராக நம்ம ஒரு கவுண்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். இந்த கவுண்டரில் நம்ம ஒரு வெட் ஏரியாவை நம்ம ஆக்ட் பண்ணிக்க முடியும். இதனால் ஒரு சின்னதாக ஒரு சிங்க்கு கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த கிச்சன்லேயே நம்ம தாராளமாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷனும் இந்த சைடில் ஒரு சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிச்சன்லேருந்து நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த யூட்டிலிட்டியோட வித்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ லென்த்து நமக்கு 11 ஃபீட் 7 இன்ச்சு கிச்சன் என்ன சைஸில் இருக்கோ அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த யூட்டிலிட்டி சைடில் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். இதனால் இந்த சைடில் ஒரு சிங்க் இருக்கிறதால ஈஸியாகவே நமக்கு ட்ரை ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த சைடில் யூட்டிலிட்டி கொடுக்கறதால பேக் என்ட்ருக்கு நம்ம ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ஸ்க்கு வந்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம், சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம்.
இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 13 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 7 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தாராளமாக நம்ம வார்ட்ரோப் ப்ரொவிஷன் இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். குபேர மூலை சவுத் வெஸ்ட் கார்னரில். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ரீடிங் டேபிள் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் இன்னொரு விண்டோ நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கறதால கிராஸ் வென்டிலேஷனுக்கு இந்த ரூமுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த சிட் அவுட் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 13 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த சிட் அவுட் ஏரியாவுக்கு நம்ம இந்த பெட்ரூம் சைடில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இந்த பெட்ரூமுக்கு ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியாவும் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு மேலே இருந்தும் ஓப்பனிங் இருக்கிறதால இந்த சிட் அவுட் ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்க பெட்ரூமுக்கு வந்தோம்னா இந்த பெட்ரூமுக்கு நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பொசிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸ்லையும் தாராளமாக நம்ம பெட் பொசிஷன் இந்த சைடில் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கத்தில் இருக்க பெட்ரூமுக்கும் நம்ம இதே மாதிரி லேஅவுட் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ வார்ட்ரோபும் நம்ம இந்த கார்னரில் கொடுத்துக்கலாம். விண்டோ ப்ரொவிஷன் நம்ம சென்டரில் ஒரு விண்டோ கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா 3 ஃபீட் விண்டோ ரெண்டு சைட்லையும் கொடுத்துக்கலாம். இதனால் நமக்கு இன்டீரியரில் சிமெட்ரிக்கல் லுக்கும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடில் டாய்லெட் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் நமக்கு 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்டும் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட், வாட்டர் கிளாசெட், வாஷ் பேசின் மூணுமே அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடில் ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டும் நமக்கு வார்ட்ரோப்குள்ளே என்டர் ஆகிட்டு தான் நமக்கு என்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காமன் டாய்லெட் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேஅவுட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து என்டையராக நமக்கு ஹாலில் இந்த விசிபிலிட்டி இருக்கிறதால நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே டாய்லெட் தெரியாமல் ஒரு எல் ஷேப்பில் நமக்கு இந்த சைடில் டேர்ன் ஆகிருக்கு. இதனால நம்ம டாய்லெட் ப்ரொவிஷன்லாம் இந்த சைடில் கொடுத்துட்டு வெறும் வாஷ் பேசினும் வார்ட்ரோபும் மட்டும் நமக்கு விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டாய்லெட்டுடைய ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 6 இன்ச்சுக்கு இந்த என்டையர் வால் நமக்கு இருக்குது. இதனால் 3 ஃபீட் வந்து நம்ம ஷவர் யூனிட்டுக்கும் மீதி இருக்கிற ஸ்பேஸ் நமக்கு வாட்டர் கிளாஸரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பேசின் இந்த சைடு இருக்கிறதால இந்த டாய்லெட் வந்து ரொம்பவே நமக்கு லக்ஸூரியஸாக காமிக்க முடியும். ஸோ என்டையராக நம்ம இந்த சைடில் கூட ஒரு மிரர் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ வென்டிலேஷன் தேவைப்படுன்ற பட்சத்தில் இந்த சைட்லையும் நம்ம வென்டிலேட்டர் பொசிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காமன் ஸ்டார்கேஸ் வழியாக நம்ம மேலே வந்த உடனே நம்ம ஒரு ஃபேமிலி லாஞ்சுக்கு ரீச் ஆகிறோம். இந்த ஃபேமிலி லாஞ்சுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு இன்ஃபார்மல் லிவிங்காக யூஸ் பண்ணிக்க முடியும். சீட்டரும் தாராளமாகவே நம்ம 7 to 8 சீட்டருக்கும் அகாமடேட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம காஃபி டேபிளும் நம்ம அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கட் அவுட் ஸ்பேஸ் விசிபிலிட்டி தெரியுது. ஒன்று நம்ம லிவிங்க்கு ஒரு கட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து நம்ம விசிபிலிட்டி தெரியும். இன்னொரு ஸ்பேஸ் டைனிங்க்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த என்டையர் சைடு நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ரைல், கிளாஸ் ஹேண்ட்ரைலோ ஒரு எஸ்எஸ் ஹேண்ட்ரைலோ நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு ஜாலி ஒர்க்கும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நமக்கு டைனிங் ப்ரொவிஷனும் கீழே பார்த்தா தெரியுது. ஸோ டைனிங் ப்ரொவிஷனும் இல்லாமல் நமக்கு இந்த சைடில் கோட்டையோட விசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ டைனிங்க்கு நம்ம இந்த சைடில் வால் கொடுத்துருந்தோம். அது ஏன்னா எக்ஸ்டீரியரில் மழை வந்தால் நமக்கு உள்ளே வந்து சீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த வாலை நம்ம இந்த ரூஃப் அளவு கூட நம்ம வளர்த்துட்டு இந்த சைடு என்டையராக நம்ம போகலா மாதிரியும் டிசைன் பண்ணிக்கலாம். 1 ஃபீட்டுக்கோ 1.5 ஃபீட்டுக்கோ நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு என்டையராக நம்ம போகலா ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். இதனால் நமக்கு இன்ட்ராக்ஷன் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கிற ரூஃப் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்டீரியர் வால்லேருந்து நமக்கு ஒரு 1.5 அடி எக்ஸ்டெண்டாக இருக்கும். இதனால் மழை தண்ணி நமக்கு டைனிங் ஹாலில் விழவே விழாது. நம்ம இன்டராக்ஷனுக்காக மட்டும் நம்ம போகலா இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இதனால் ஒரு பெருசாக ஹேண்ட்ரைல் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஃபேமிலி லாஞ்சே நமக்கு ரொம்பவே இன்டராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பெட்ரூம்ஸும் நமக்கு நார்த் வெஸ்ட்லேயும் சவுத் வெஸ்ட்லேயும் டாய்லெட்ஸும் சேமாகவே அமைஞ்சிருக்கு. கீழே இருக்கிற மாதிரியே இன்னொரு பெட்ரூம் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸும் நமக்கு சிமிலராக சவுத் வெஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட்டே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட்டையோட எக்ஸ்டீரியர் வாலில் நம்ம ஓப்பனிங் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம என்டையராக க்ளோஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் ஃபினிஷோ இல்லை ஒரு கிளாடிங் ஃபினிஷோ கொடுத்துட்டு லைட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்தும் விசிபிலிட்டி இருக்கிறது, டெரஸ்லேருந்தும் கண்டிப்பாக விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த பில்டிங்குடைய செட்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம ஒரு 4 ஃபீட் 3 இன்ச்சுக்கு செட்பேக் கொடுத்துருக்கோம். சைட்ஸில் 2 சைட்லையும் நமக்கு 3 ஃபீட் செட்பேக் அமைஞ்சிருக்கிறதுல 4 சைடும் நமக்கு ஓப்பனிங் தாராளமாகவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட்லையும் நமக்கு ஒரு 5 ஃபீட் மெஷர்மெண்ட்டில் ஒரு செட்பேக் ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ இந்த பிளான் பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.